அண்மை செய்தி. சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பன்னீர்செல்வம் சந்தித்திருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ்ஐ தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர்கள் சட்டப்பேரவை வளாகத்தில் சந்தித்திருக்கிறார். ஓபிஎஸ் முதலமைச்சர் அறைக்கு சென்று முதலமைச்சரை சந்தித்து பல்வேறு அரசியல் நிகழ்வு குறித்து பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே முதலமைச்சரை ஓபிஎஸ் தனிப்பட்ட காரணத்திற்காக சந்தித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் முறையாக தற்போது ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரை சந்திக்கவில்லை. ஏற்கனவே சந்தித்த போதும் தற்போது இந்த அரசியல் சூழல் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பல்வேறு கட்சிகள் பல்வேறு கூட்டணிகளிலும் தற்போது தனியாக, அதாவது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நிறைய பேர் அவரை விட்டு விலகிய பிறகு தற்போது ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அரசியல் அவர் சேருவதற்கு அதிமுகவிற்கு அழைப்பு கொடுத்தார். வெளிப்படையாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மீண்டும் நான் அதிமுகவில் இணைகிறேன் என்றெல்லாம் கூட அழைப்பு கொடுத்தார். ஆனால் ஓபிஎஸ் இடம் இருந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் வைத்தியநாதன், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக கருதப்படுகிறது. ஓபிஎஸ் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும், ஏற்கனவே ஓபிஎஸ் அதிமுகவில் ஒருங்கிணைப்பாளராகவும் அதே போல உயர்பட்ச பதவியாக இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளராகவும் முதலமைச்சராகவும் கூட இருந்திருக்கிறார். இந்நிலையில் அவர் திமுகவிற்கு செல்வாரா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இந்த அரசியல் விமர்சனமாக உள்ளது. இந்நிலையில் ஓபிஎஸ்ற்கு இதை விட்டால் வேறு வழியும் இல்லை. அவர் கட்சியில் அரசியல் இயங்க வேண்டும் என்றால் அவர் தனியாக அரசியல் செய்வது சாத்தியமில்லாமல் இருக்கிறது. ஏனென்றால் அவர் கூட இருந்த அனைவருமே தற்போது, அதாவது அதிகபட்சமான ஆட்கள் தற்போது வெளியேறிவிட்டார்கள். குறிப்பாக முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் அவரை விட்டு வெளியேறிவிட்டு வெவ்வேறு கட்சிகளும் இணைந்து கொண்டார்கள். இந்நிலையில் தனியாக இருக்கும் ஓபிஎஸ் திமுகவுடன் இணைந்து தன்னுடைய அரசியல் பணத்தை மேற்கொள்வாரா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே போல ஓபிஎஸ் வந்தால் திமுகவும் அவர்களை இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் என்பதுதான் நமக்கு வந்த தகவல் அடிப்படையில் இருக்கிறது. ஓபிஎஸ் தனியாக கட்சி ஆரம்பிப்பாரா, இல்லை தங்களுடைய இப்போது இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை வைத்து ஒரு கட்சியாக உருவாக்கப்படுவாரா, இல்லை அவர் திமுகவில் இணைந்து பணியாற்றுவாரா உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த திமுக, அதாவது முதலமைச்சர் சந்தித்த இந்த பின்பு பல்வேறு விமர்சனங்களாக இருக்கிறது. இந்நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் இன்றைய தினம், அதாவது இந்த திமுக ஆட்சியினுடைய இந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய கடைசி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இறுதி நாளான இன்றைய தினம் ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரை சந்திப்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் வருகின்ற தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் என்பது அடுத்த கட்ட அரசியல் நோக்கோடு பல்வேறு கட்சிகளும் தங்களுடைய பயணத்தை துவங்கியிருக்கும் நிலையில் ஓபிஎஸ் தற்போது முதலமைச்சர் சந்தித்து சட்டப்பேரவை வளாகத்தில் பேசியிருக்கிறார்.